சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் தோல்வி அடையும் என்கின்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதாவது விஜய் அவர்கள் கரூரில் நடந்த அசம்பாவிதம் காரணமாக வெளியே வராமல் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் போட்டியிட்டால் கிட்டத்தட்ட 120 தொகுதிக்கு மேலே அவர் வெற்றியடைவார் எனவும், ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைத்தால் கூட அவர் 160 தொகுதிக்கு மேலே அவர் வெற்றி அடைவார் என்கின்ற தற்போது கருத்து கணிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதனால் எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு ஆபத்து தான் எனவும், திமுக இந்த முறை தோல்வி அடைந்து கண்டிப்பாக அவர்கள் வீட்டுக்கு செல்லப்படுவார்கள், அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அவர்களுக்கு கிடைக்காது என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. விஜய் அவர்கள் கரூரில் நடந்த துயர சம்பவத்தின் காரணமாக தற்போது அனைவரையும் அவர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ஒருவருக்கும் கொடுத்து அவர்கள் காலில் தனித்தனியாக விழுந்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் விஜய் மீது நம்பிக்கை வந்ததாகவும், விஜய் அவரது உண்மையான குணம் என்ன என்பது தெரிந்ததாகவும் மக்கள் தற்போது பேட்டியளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேட்டியின் வாயிலாக மக்களுக்கு தெரிந்தது என்னவென்றால், விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக வேண்டும், அவர்தான் எங்களுக்கு நாளைய முதலமைச்சர், அவர் மட்டும்தான் எங்களை காப்பார், அவர் அன்பானவர், அவரது உண்மையான குணம் என்ன என்பது எங்களுக்கு தெரிந்தது. திமுக போன்ற மிக முக்கியமான கட்சியின் சதியாலே தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது. கரூரில் நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் அரசுதான், அவர்கள்தான் திட்டமிட்ட சதி என்றும் மக்கள் தற்போது விளக்கமாக புரிந்து கொண்டுள்ளனர். இதனால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது. அனைத்து இடத்திலும் திமுகவின் நிர்வாகிகளை விரட்டி அடிப்பு, திமுகவில் உள்ள முக்கிய மூத்த அமைச்சர்கள் உயிரிழப்பு போன்ற மிக அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் ஒப்படைப்பார். மேலும் அனைத்து மொத்த அமைச்சரவை கூட்டத்தோட ராஜினாமா கடிதத்தையே ஆளுநரிடம் சமர்ப்பிப்பார். இன்னும் அதற்கு 6 மாத காலங்களே உள்ளது என்கின்ற விஷயமும் தற்போது வெளியாகியிருக்கு. கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு உள்ளது எனவும், ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழப்பார். காரணம், அவர் சொன்ன வாக்கையும் காப்பாற்றவில்லை, தமிழகத்தில் அமைதியையும் ஏற்படுத்தவில்லை, பாதுகாப்பான சூழ்நிலையும் அவர் உருவாக்கவில்லை. இதனால் தான் இவருக்கு இவ்வளவு பின்னடைவுகள் ஏற்பட்டது எனவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கு. மக்கள் அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொண்டு விட்டனர். திமுகவின் ஆட்சியில் தான் இந்த அளவுக்கு மோசமான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கு படிப்பு இல்லை, மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. இதை அனைத்தையும் செய்ய தவறிவிட்டார் ஸ்டாலின். ஆரம்பத்தில் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றியடைந்தார். தற்போது அந்த வாக்குறுதிகளே அவருக்கு யமனாக மாறிவிட்டது எனவும், அதனால் ஆளுநரிடம் கண்டிப்பாக அவரது ராஜினாமா கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது, கூடிய விரைவில் திமுக அழியும் என தற்போது வெளியாகியிருக்க தகவல். நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள்.